இந்த சுவரொட்டியை க்ளீன் பண்ணுறது தான் கஷ்டம், குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு 1.5 ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துட்டு அதோட கட் பண்ணி வச்சுருந்த சுவரொட்டியை சேர்த்து நல்லா ஃப்ரை 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் ஏன் இதில் ஃபஸ்ட்டே மஞ்சள் கவுச்சு ஸ்மெல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்காக, ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக தனி மிளகாத்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதங்குனதுமே எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம். இதில் வெங்காயம் சேர்க்க தேவையில்லை, இதில் வெங்காயம் சேர்க்க தேவையில்லை. ஒரு பெரிய சைஸ் வச்சுருந்தேன், தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சமாக அதே அதோட சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக மல்லி இலை எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷத்துக்கு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தால் சூப்பர். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு எடுத்தால் சூப்பராக ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி சேர்த்துருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.